ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெட்னஸ்டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். அது கூடவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி 3:30 அப்படிங்கும்போதே எந்திரிச்சாச்சுங்க. நிலவு அந்த வானத்தில் அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க. ரொம்ப நேரம் நானும் அதை ரசித்து பார்த்துட்டே இருந்தேன். அதையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்களுமே அந்த அழகை பார்த்து கொஞ்சம் ரசிச்சுக்கோங்க. சில நேரங்களில் நாம் என்ன தான் நேர்மையாகவோ அன்பாகவோ ஒரு அக்கறையோடவோ இல்லை நம்மளோட வேலைகளை கரெக்டாகவே செஞ்சுட்டு இருந்தாலும் சில நேரங்களில் நம்மளுக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளை கடந்து போகிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் அவசியங்க. அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது நம்ம ஃபேமிலிக்குள்ளேயா கூட இருக்கலாம். நம்மளும் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும், இல்லைன்னா நம்மளோட ஃபேமிலியை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தொடர்ந்து முயற்சி செஞ்சிட்ருக்கலாம். இது நேற்று நம்ம விஜயக்கா சொல்லும்போது கூட எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவங்க அவ்வளோ வேலைகளை செஞ்சிட்ருக்கும்போதும் ஏதோ ஒரு சங்கடம் மனசுக்குள்ளே இருந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க விஜயக்கா. இது உங்களுக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இக்கட்டான சூழ்நிலைகள் கூட நம்ம எப்படி ஒரு வெற்றிகரமாக கையாளலாம் அப்படிங்கிறதுக்கு தாங்க இந்த பதிவு. ஒரு ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. அவங்க நேர்மை நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்க. அதனால் அவங்கள பற்றி ஊரில் எல்லாத்துக்குமே தெரியும். ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கறதா இருந்தாலும் அவங்க கொடுத்துட்டு பத்திரமா வச்சுருக்க சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் கழித்து வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு 2 பேர் கொண்டு வந்து ஒரு பொருளை ஒரு தங்க நகையை அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. 2 பேர் சேர்ந்து நாங்கள் திரும்பி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. அதில் கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஆள் அந்த நகையை திருப்பி வாங்கிட்டு போயிடுறாரு. இவங்களும் கொடுத்துட்றாங்க. இன்னொருத்தர் நீங்கள் நான் வராமல் எதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அப்போ இந்த பெண்மணிக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறதே தெரியல. அதாவது இவங்க நேர்மைக்கு பேர் போனவங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் அவருக்கே கூட தெரியும். இருந்தாலும் அவர் அப்படி கேள்வி கேட்கும்போது இந்த அம்மாவுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. அப்படி இருக்கும்போது தான், குழப்பத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது தான் அவங்களோட மகன் அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அவங்க மகன் சூபி நானி. இது நான் சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது அந்த சூபி தத்துவம் அந்த புக்கில் படித்தது தாங்க. இது நேற்று நம்மளோட விஜயக்கா சொன்னதுக்கும் எனக்குமே நேற்று கொஞ்சம் ஏதோ ஒரு சங்கடமான சூழ்நிலையாகவே தோணுச்சு. மனசுக்கும் எதுவுமே ஒரு சங்கடமாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை எல்லாம் தேவையில்லாத விஷயங்களை ஆசை போடுற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சுங்க. அப்போ இந்த விஷயத்தை படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதையே நான் உங்கள் கூடயுமே ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த நிலவு பாருங்கள், அந்த 3:30க்கும் இப்போ இருக்கிற 5:45 அந்த மணிக்கும் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சரிங்க, நம்ம விஷயத்துக்குள்ளே வந்துடுவோம். அவர் தைரியமாக இருங்கம்மா, அந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபமாக இருக்கிற அந்த நபர்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் தேவையில்லாமல் இங்கே சத்தம்லாம் போடாதீங்க, கோவப்படாதீங்க. நீங்கள் போய் உங்கள் நண்பரையும் கூட்டிகிட்டு வாங்க, 2 பேரும் சேர்ந்து வாங்க, அந்த நகையை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கோபமாக பேசின நபர் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே போயிடுறாருங்க. இப்படி தான் அந்த கதை முடியுது. இதிலிருந்து என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, எந்த விதமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்மளுக்கு வந்தாலும் சரி, நம்ம மேலே எந்த ஒரு தப்புமே இல்லாமல் நேர்மையான வழியில் நம்ம போயிட்டுருக்கலாம். ஒரு அன்பான ஆளாக இருக்கலாம். எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி நாம் முயற்சி பண்ணிகிட்ருக்கலாம். நம்மளோட முழு எஃபர்ட்ஸையும் போட்டுட்டோம். இதுக்கு மேலே யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், நம்மளை பற்றியே தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சப்போர்ட்டும் அவங்களுமே கொஞ்சம் சப்போர்ட் இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்குமே நம்ம மேலே ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிடும். அதாவது எப்படி சொல்கிறது, நம்மளோட அந்த இயல்பான நிலையிலேருந்து ஒரு பதட்டமான நிலைக்கு வந்துடுவோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட கொஞ்சம் நிதானமாகவும் யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதாவது எந்த ஒரு பிரச்சனையுமே ஈஸியாக நம்மளால் கையாள முடியும். ஒரு தெளிவும் கிடைக்குங்க. அது எப்போ அப்படின்னா நிதானமாக நம்ம இருக்கும்போது மட்டும்தாங்க. அந்த குழப்பமான சூழ்நிலையிலுமே நம்மளால் நிதானமாகவும் ஒரு கூலாகவும் இருக்க முடிஞ்சுது அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனைக்குமே நம்மளால் ஈஸியாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரவும் முடியும். அதுக்கு ஒரு தீர்வுமே நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு தாங்க எனக்குமே தோணுச்சு. உண்மை அதுதான். நம்ம நடக்காத விஷயங்களை பற்றியோ இல்லை நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றியோ தான் யோசிச்சிருப்போம். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஒரு டென்ஷனோ இல்லை ஒரு சங்கடமோ இல்லை ஒரு பதட்டமோ உருவாகுங்க.
நான் வந்து விஜயக்காவை ஒரு தைரியமான போல்டான ஒரு ஆளாக தான் பார்க்குறேன். அவங்களே நேற்று அப்படி சொல்லியிருந்தபோது எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அவங்க நிதானமாக கொஞ்சம் யோசித்து பார்த்தா, ஒரு கூலாக யோசித்து பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க போல்டான ஆள் தான். இருந்தாலும் நான் சொல்கிற இந்த விஷயம் அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. இருந்தாலும் ஒரு எப்படி சொல்கிறது, புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா யாருனாலையுமே எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால தான் இதையுமே நான் சொல்லிக்கிறேன் விஜயக்கா. நான் சொன்ன விஷயங்கள் எப்படி உங்களுக்கு இருந்தது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை வீடியோ பார்க்குற உங்களுக்குமே எப்படி இருந்தது நான் சொன்ன விஷயங்கள் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சொல்ல வர்றது எல்லாமே இதுதாங்க. தைரியமான ஆள்களையோ இல்லை ஒரு அன்பான ஆளையோ இல்லை எப்படி சொல்கிறது, ஒரு நேர்மையாக இருக்கிறவங்களோ தளர்ந்து போகிறதோ ஒரு பதட்டமான சோகமான சூழ்நிலைகளை இருந்தாவோ அவங்கள பார்க்கும்போது நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதாங்க. கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் ரொம்பவுமே தைரியமாகவும் இருக்கணுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் தப்பு செய்கிறவங்க கூட அவ்வளோ ஒரு தைரியமாக ஈஸியாக செஞ்சிடுறாங்க. ஆனால் உண்மையாக இருக்கிறவங்களையும் நேர்மையாக இருக்கிறவங்களையும் அன்பாக இருக்கிறவங்களும் மட்டும்தான் இந்த காலத்தில் நேரடியாக தண்டிக்கப்படுறாங்க அப்படின்னே நான் சொல்லுவேங்க. அதனால் அந்த மாதிரி ஆளுகள் தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விருப்பம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலுமே எந்த விதமான ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும் நிதானம் பொறுமை இந்த ரெண்டையுமே கொஞ்சம் முயற்சி பண்ணி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த விதமான பிரச்சனைகள்லேருந்து முன்னால் வெளிவர முடியும் அப்படிங்கிறது தாங்க என்னோடய கருத்து. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 மணிங்கும்போது நம்மளோட அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக வேண்டுதல்கள் எல்லாமே இன்றைக்கி அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக முடிஞ்சுதுங்க. அவ்வளோ ஒரு எனக்கு ஹாப்பியாக இருந்தது. காலையில் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாம் தோண ஆரம்பிச்சிது. அது ஒரு நெகட்டிவான வைப்ஸாக கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பாசிட்டிவான வைப்ஸ் இங்கே அதிகமாக இருக்கிறத விட அதுதான் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம தான் பாசிட்டிவான வைப்ஸை நிறைய உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்போ நான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு எனக்கான விஷயங்களை நான் செஞ்சிட்ருக்கிறேங்க. நம்மளோட வாழ்க்கை பாசிட்டிவாக மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்மளோட வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் லைஃப் ஸ்டைலை மாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தாங்க முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன். என் கூட சேர்ந்து பயணிக்கிற அவங்க எல்லாத்துக்குமே நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் என்ன செய்கிறதுனே தெரியலங்க. நிஜமாலுமே சமையல் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ தாங்க ஆகும். ஆனால் அது என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரம் எடுக்குது. சரி, இன்றைக்கி தக்காளி சாதம் செஞ்சு பீட்ரூட் பொரியல் செஞ்சிடலாம். பீட்ரூட் பொரியல் செய்யும் போதெல்லாம் எனக்கு தேன்மொழி சிஸ்டர் தான் ஞாபகத்துக்கு வர்றாங்க. அவங்களும் என்னோடய வயசு அப்படிங்கிற மாதிரி நேற்று சொல்லியிருந்தாங்க. அவங்க எனக்கு தங்கச்சி இல்லை, என்னோடய செட்டு அப்படின்னே சொல்லலாம். அதனால் தேன்மொழி சிஸ்டர் தாங்க எப்போவுமே ஞாபகத்துக்கு வருவாங்க. அவங்க லெமன் சாதம் பீட்ரூட் பொரியல்னு ஒரு தடவை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து அதை சேர்ந்து செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா லெமன் சாதம்னால் இங்கே யாருமே சாப்பிட மாட்டாங்க, நான் மட்டும்தான் சாப்பிட்ணும். அதனால் தக்காளி சாதம் செஞ்சு பீட்ரூட் பொரியல் தாங்க செஞ்சுருந்தேன். தம்பிக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாப்பா சாப்பிட்லாமா நாங்கள் பாருங்கள் கை நீட்டி கேட்டுருக்குறாங்க. அதனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட போகிறோங்க. அதுக்கப்புறம் ஒரு மேடம் கொண்டு போய் அங்கன்வாடியெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு ஒரு மணிங்கும் போது மேடம் 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். மேடம் தூங்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தூக்கம் வரல. அதனால் இன்றைக்கி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சரி இந்த புக் படிக்கலான்னு தாங்க படிச்சுட்டு இருந்தேன். அதில் படித்த விஷயந்தாங்க இன்றைக்கி என்னோடய தாட்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த நெகட்டிவ் வைப்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த புக்கில் இந்த விஷயம் இருந்ததுங்க. பாப்பா தூங்கிட்டுருக்குறாங்க, நான் புக் படிச்சுட்ருக்குறேன். இதில் படிச்சுட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு தாங்க சொல்லிகிட்ருக்குறேன். அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த கதை இருந்தது. எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. சரி அதையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அது நம்மளோட இன்றைக்கி படித்ததும் எனக்குமே ஒத்துப்போச்சு. உங்களுக்குமே இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட விஜயக்கா சொல்லியிருந்தாங்க, நீங்கள் என் வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே செஞ்சு தந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அவங்களோட டீ கேக் ரொம்ப எனக்கு பிடிக்கும் செஞ்சுருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட வீடியோவில் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க நான் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது.
எனக்கு இந்த மாதிரி சமையல் இந்த மாதிரி எல்லாம் செய்ய தெரியாது. நிறைய விஷயங்கள்லாம் செய்ய தெரியாது. சமையலில் சக்கரவர்த்தினும் சொல்ல முடியாது. எனக்கு ஒரு சில விஷயங்கள் தாங்க தெரியும் சமையலில். அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல நீங்கள்லாம் என் வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக நான் செய்வேன். அதுக்கப்புறம் நேற்று லதா அக்கா கூட சொல்லியிருந்தாங்க, உங்களோட வீடு வந்து அமைதியே இருக்குது, வீடை வந்து முழுசாக சுற்றி காட்டுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க லதா அக்கா. கண்டிப்பாக அதையும் ஒரு நாளைக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நைட்டு கத்திரிக்காய் பஜ்ஜி தாங்க. கத்திரிக்காய் பஜ்ஜினா நம்மளோட பிரியா சிஸ்டர் தான் ஞாபகத்துக்கு வர்றாங்க. இது ரொம்ப நாளாச்சுன்னு நினைக்கிற பிரியா சிஸ்டர், இன்றைக்கி தான் நாங்கள் கத்திரிக்காய் பஜ்ஜி செய்கிறோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு பிடிச்ச கத்திரிக்காய் பஜ்ஜியும் சட்னி அரைச்சிருந்தாங்க. இன்றைக்கி தோசை சுட்டு சாப்பிட போகிறோம். நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு ஹாய் சொல்லிடலாங்க. ஹாய் அனிதா சிஸ்டர், ஹாய் புஷ்பவதி சிஸ்டர், ஹாய் சீலா சிஸ்டர், ஹாய் பிரியா சிஸ்டர், ஹாய் தேன்மொழி சிஸ்டர், ஹாய் தேவி பிரியா சிஸ்டர், ஹாய் மாலதி சிஸ்டர், ஹாய் ஆர்த்தி சிஸ்டர், ஹாய் அபி சிஸ்டர், ஹாய் விஜயக்கா, ஹாய் ராஜியக்கா, ஹாய் லதாக்கா. எல்லாத்தையுமே இன்றைக்கி சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். யாரையாவது விட்டுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஞாபகப்படுத்துங்க. இன்றைக்கி வீடியோ விலாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா. இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.